ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த க்ரௌடு இருக்கும். ஸோ இந்த டைமில் நிறைய தர்ஷன்லாம் வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணலை அப்படின்னா நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் எல்லாம் டிடிடி ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் எல்லாமே டிடிடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு மே மாதத்துக்கு வந்து சீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஆனால் வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுவே நமக்கு வந்து வீக்கெண்ட்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 டிக்கெட்ஸ் தான் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு பிளான் பண்ணுங்கள். டெய்லியும் நைட்டு 8 மணிக்கு மேலே கீழ்த்திருப்பதியில் இருக்க 3 கவுண்டர்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் இருக்கிற வரைக்கும் தான் இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு இந்த வெப்சைட் அதாவது திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு டோக்கன் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வந்து செக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி பார்க்குறது, எந்த நம்பரில் நம்ம எப்படி மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் வந்து லைவாக எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டலோட டோக்கன் ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மே 1ஆம் தேதியிலேருந்து ஒரு சில முக்கிய மாற்றங்களை டிடிடி கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஐபி பிரேக் தரிசனங்கள் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. மே 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் ஸோ இந்த நெறிமுறை வந்து ஃபாலோ பண்ணப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. திருமலையில் ஏற்கனவே கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் மே 1 முதல் டிடிடி பல முக்கிய முடிவுகளை செயல்படுத்த உள்ளது. கோடை விடுமுறையின் போது ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரும் சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் ஒரு பகுதியாக மே 1 முதல் ஜூலை 15 வரைக்கும் வந்து ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரும் நெறிமுறை விஐபிகளுக்கு மட்டுமே விஐபி தரிசனங்கள் வழங்கப்பட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதேபோல் மே 1 முதல் சோதனை அடிப்படையில் சுவாமியை தரிசனம் செய்ய வரக்கூடிய சுய நெறிமுறை விஐபிகளுக்கு காலை 6 மணிக்கு விஐபி பிரேக் தரிசனம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சோதனை அடிப்படையில் எப்படி இருக்குது அந்த டைமிங் அப்படின்றத பார்த்துட்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறத வந்து விஐபி தர்ஷன் யாருக்கு அப்படின்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸில் தர்ஷன் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா சம்மர் சீசனில் வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து தர்ஷனில் வர்றதை வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேன்சலாக இருக்கும். டிக்கெட்டோட கவுண்டிங் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி நம்ம வந்து டொனேஷனில் போகக்கூடிய தரிசனங்கள் எல்லாம் எந்த மாற்றமுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மே மாதத்தில் திருமலையில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதுமே டிடிடி அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் மே மாதம் தர்ஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற நாட்களில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்து முக்கியமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில சேஞ்சஸ் அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்ரீவாரி சேவா திருமலாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாலண்டியர் சேவாவுக்கு நிறைய பேர் போவீங்க. ஸோ அந்த வாலண்டியர் சேவாவுக்கான ஜூன் மாதத்துக்கான புக்கிங் நாளைக்கு 30ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. இதில் வந்து புதுசாக ஒரு சேவா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் யார் பண்ணலாம் அதை பற்றின முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா காலையில் 11 மணிக்கும், நவநீத சேவா 12 மணிக்கு, பராக்கமணி சேவா 1 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக தொடங்கப்பட்ட சேவாவில் வந்து குழு தலைவர் சேவா அப்படின்னு சொல்லி அதாவது சீனியர் சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 2 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடோட அறிவுறுத்தலின்படி ஸ்ரீவாரி சேவையின் தரத்தை மேம்படுத்துவதும் பக்தர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கும் நோக்கம் கொண்டு ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வின் அடிப்படையில் ஸ்ரீவாரி சேவையில் தேவஸ்தானம் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்ட பயன்பாட்டின் மூலம் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா மூத்த ஊழியர்கள் இப்போது குழு தலைவராக இருப்பார்கள். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த சேவையில் பங்கேற்று வருகிறார்கள். 45 வயசுலேருந்து 70 வயசுக்குட்பட்டவங்க இதில் பதிவு செய்யலாம். இப்போ வந்து அவங்க குழு தலைவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் 15 நாட்கள் 1 மாதம் அல்லது 3 மாதங்களுக்கு சேவை செய்ய ஆன்லைனில் தேர்வு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பொறுப்புகள் என்னென்ன, அதே மாதிரி பராக்கமணி சேவையில் பொது ஆண் ஊழியர்களுக்கும் வந்து வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கணும்.
அதே மாதிரி உள்ள ஆண்களுக்கு பராக்கமணி சேவையில் பங்கேற்க வாய்ப்பளிக்க டிடிடி முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு பராக்கமணி சேவையை ஆன்லைனில் முன்பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ பராக்கமணி சேவா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று கவர்மெண்ட்டில் நம்ம வந்து வேலையில் இருக்கணும், இல்லைனா ப்ரைவேட் பேங்க்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த சேவாவுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக இருக்கிற ஆண்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள், வெப்சைட்டில் புதுசாக அப்டேட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க நீங்கள் வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு வந்து ஆப்லேயுமே வந்து இந்த ஸ்ரீவாரி வாலண்டியர் சேவா இருக்கு இல்லையா, ஸோ இதோட புக்கிங்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆப்பில் போயிட்டு எப்படி வந்து நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இதிலே ஓப்பன் ஆகுது. நம்ம எப்படி வந்து தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி இந்த வாலண்டியர் சேவாவும் நம்ம வந்து ஆப்லேயே வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணதுமே ஸ்ரீவாரி சேவான்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதிலே வந்து இருக்கும். ஸோ ஐடென்டி ப்ரூஃப் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்ளை ஸ்ரீவாரி சேவா, ஸோ இண்டிவிஜுவலாவா இல்லை குரூப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பராக்கமணி சேவாவா, நவநீத சேவாவா, சீனியர் சேவாக்கா, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்லேயே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படி பண்ணணுன்றது இல்லை, புதுசாகவே நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆப்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி, நம்ம ஆப்பில் எப்படி பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பாருங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாளைய புக்கிங்கில் இருந்து தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஆகுது. நாளைக்கு யாராவது வாலண்டியர் சேவா புக் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்லேயும் பண்ணிக்கலாம், நம்ம டிக்கெட் புக்கிங் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ்லேயுமே நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் நாளையிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நேற்று 65,904 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டிடிடி 2 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் தான் ஆகுது. ஸோ வீக் டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸ் எப்போவுமே க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். சுமார் 8 மணி நேரம் வந்து ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசன டிக்கெட் வச்சுருக்கீங்க, எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட டைம் ஷெடியூலுக்கு ஒரு 1 hour 2 hourக்கு முன்னாடி போங்க. வீக்கெண்ட்ஸில் போகிறவங்களாம் ரொம்ப சீக்கிரமாக போனீங்கன்னா நம்ம வெயிட்டிங் டைம் அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவிலோட முக்கியமான அப்டேட், அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலையில் வந்து 2/5/2025 முதல் 9/5/2025 வரைக்கும் அம்மன் அபிஷேகத்துக்கு ஆன்லைன் முன்பதிவு வந்து இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு துவங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடனுக்குடனே டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கோவில்ஸ்க்கு போகிறவங்க ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தரிசனம் போகிறவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். நாளைக்கு இருக்கக்கூடிய வாலண்டியர் சேவா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக நம்ம புக் பண்ணக்கூடிய டிக்கெட் புக்கிங் வெப்சைட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு நீங்கள் மொபைலில் வந்து லாகின் வந்து பண்ணிக்கணும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே இருக்க டேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் சொல்கிறது வெப்சைட்டில் உங்களுக்கு ஆப்பில் வந்து நான் முன்னாடி காட்டின மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரி சேவா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இங்கே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாகின் ஸ்ரீவாரி சேவா, ஸோ அந்த வெப்சைட்டு, மொபைல் நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நம்ம ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறது, அந்த டீட்டெயில்ஸு, பேட்ச், இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவாவில் நமக்கு வந்து ஸ்ரீவாரி சேவா திருமலா மேல் ஃபீமேல் ரெண்டுமே, பராக்கமணி சேவா மேல் ஒன்லி, எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி பேட்ச் பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு வந்து அவைலபிள் வந்து க்ரீனில் காட்டும். அதே மாதிரி சீனியர் சேவாக்கு வந்து 15 days, 30 days, 90 days அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன சேவாவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேட்ஸ் வந்து அவைலபிள் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு இதில் காட்டும். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ கொடுத்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புக்கிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்களோட ஆப்லேயும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி இருக்க முக்கியமான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.